சாப்பிட்ட உடனே படுத்தா இது பெருசாயிட்டே வரும். எது? பானை, வயிறு. சாப்பிட்ட உடனே என்ன செய்யக்கூடாது? படுக்க கூடாது, கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருக்கணும். சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்தா உனக்கு வியாதி. என்ன வியாதி? குடல் வாதம். சாப்பிட்ட உடனே யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? அவங்களுக்கு குடல் வாதம் என்கின்ற நோய் இருக்கிறது. அதற்குரிய மருந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சில பேர்த்துக்கு சாப்பிட்டு படுத்துக்குவாங்க, இங்கிருந்து ஒரு ஸ்பீக்கர் வச்ச மாதிரி ஒரு சத்தம் வரும். கரெக்டா அந்த மியூசிக் கரெக்டா இருக்கும். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கட்டல் விளிம்புல படுத்துக்கணும், பாடி கட்டல் இருக்கணும், தலை கீழே தொங்கணும். இப்போ பிரீத் இன், காத்து எடுத்துக்கணும், பிரீத் அவுட். இது ஒரு 10 முறை பண்ணா அன்னைக்கே குறைட்ட வராது. சரிங்களா? இப்போ கட்டை இது பண்ண முடியலங்கிறவங்க கட்டல் விளிம்புல படுத்துட்டு கழுத்தை கீழே தொங்க போடுறாங்க. அங்க பாருங்க. இப்ப நெஞ்சாங்கூட்ட மேல தூக்கிக்கணும், தூக்கிக்குங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். ஒரு 10 முறை பண்ணனா குறைட்ட வராது. இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா உடனே ஸ்டாப் ஆயிரும். இப்படி பண்ணணும்னா என்ன ஆகும்? 3 முறை தட்டணும்னா அந்த அறைக்குள்ள போனாலே போதும், அவர் பக்கத்துல கூட போக வேண்டாம். இந்த அகவிழிப்பு என்ன ஆயிடும்? ஏதோ ஒன்று நம்மை தொந்தரவு செய்கிறதுன்னு மனம் அப்படி கலைஞ்சு தூக்கத்திலிருந்து தெளிவாகி விழிப்பு வந்துடும். மறுக்காவும் நாம அந்த பக்கம் வந்துட்டு ஓசை முடிஞ்சிச்சுன்னா மறுக்கா அந்த ரீங்காரம் வந்துட்டு இருக்கோம். போய் போய் இப்படி தட்டிட்டே உட்காந்துருக்க முடியுமா? அதனால சுக்கு, மிளகு, திப்பிலி 3ஐயும் தேனில் கலந்து குழைத்து சாப்பிட்டு வர நல்லாயிடும், குறைட்ட வராது. விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். நம்ம சென்னையில மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க 3வது முறையா விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் என்கின்ற தலைப்பிலே பயிலரங்கு நடைபெற இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. எப்படி உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனதை எப்பொழுதுமே எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வது, ஆனந்த பெருவாழ்வு என்றால் என்ன, நம் பிறப்பின் ரகசியம் என்ன, சித்தர் வழிபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி சித்தர்களை வழிபடணும், விதியை மாற்றக்கூடிய வல்லமை சித்தர்களிடத்தில் எப்படி இருந்து நாம் பெற முடியும், அதுல நோய் நொடி தீர்க்கும் அனைத்து பயிற்சிகளும், பிரபஞ்ச மகா மருத்துவம், முத்திரை மருத்துவம், ஜல மருத்துவம், வாசிய மருத்துவம், மூலிகை மருத்துவம், யோகா மருத்துவம், வர்ம மருத்துவம், காய்கறி மருத்துவம் என பல மருத்துவ முறைகளையும், உடம்பே மருந்து உடம்புக்கு எதுக்கு மருந்து, உணவே மருந்து உடம்புக்கு வேண்டாம் மருந்து என்கின்ற கலைகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்ம சென்னையில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம். முகவரி லக்ஷ்மி ஹால், நூறடி ரோடு, ஃபர்ஸ்ட் அவென்யூ, அசோக் பில்லர் அருகில், விக்டோரியாஸ் கிராஸ் சர்ச் எதிரில், அசோக் நகர், சென்னை 83. விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்.